இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது யூட்டர். நான் ஐயன் கார்த்திகேயன். மிக முக்கியமா நமக்கு ஒரு மறதி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. மறதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நேத்து நடந்தது என்னங்கிறத கூட இன்னைக்கு மறந்துடுவோம். வைரல் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல 3 நாள் தான் அதிகபட்சம், அதுவும் பெரிய வைரலா இருந்தா. அது பொள்ளாச்சி விவகாரமா இருந்தாலும் சரி, அல்லது கோவை விவகாரமா இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி நடந்த விவகாரங்களா இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம், கோவப்படுவோம், கொந்தளிப்போம், அடுத்து மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இந்த விவகாரங்கள் மறக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப நடக்கிறதுங்கிறது மோசமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. பாலியல் அப்படிங்கிற சுரண்டலோ அல்லது வன்புணர்வோ குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. இதோட பேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற தேடின பதிவு தான் அது. நீங்க குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான இந்த குற்றத்தை குறைக்கணும்னு நினைக்கிறா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பெருசா உதவும். அதை தாண்டி முக்கியமான நிறைய விஷயங்களையும் இதுல பேசலாம். எப்படி இத ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, ஒரு சின்ன பழக்கத்தினால அதை மாற்ற முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிக்க முடிஞ்சது. அது பெரிய சைக்காலஜிஸ்டும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை கன்சென்ட்டுக்கு பழக்கிறது. அது என்ன கன்சென்ட் அப்படின்னா, அவர்களுடைய அனுமதியை வாங்கிவிட்டு அவர்களை தொடுதல். அவங்களுக்கும் அது ஓகேவா இருந்தா தான் அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற பழக்கம். இது என்ன, அது எப்படி பழக்கிறது? குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு அதை பழக்கலாம். குழந்தைகளுக்கு எப்படி அதை சொல்ல முடியும், பழக்க முடியும்னா ரொம்ப ஈஸி. குழந்தைகளை தங்களுடைய வளர்ப்புல இருந்தே அதை பழக்கிட முடியும். அது ஒரு பேரண்டா இருந்தாங்கன்னா. ஒரு பேரண்ட் எப்படி பழக்கிறது அப்படின்னா, தன்னுடைய குழந்தையை கொஞ்சுவதாக இருந்தா, கட்டிப்பிடிக்கிறதுக்கோ முத்தம் கொடுக்கறதோ இருந்தா, நான் உன்னை கட்டிப்பிடிக்கலாமா, உனக்கு நான் முத்தம் கொடுக்கலாமா போன்ற கேள்விகளை கேட்டுட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அதை செய்யணும். எப்பறம் என் பிள்ளைய கட்டி பிடிக்கிறதுக்கு நான் போய் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும், என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம அந்த விஷயத்த செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தன் உடல் மீதான அதிகாரத்தை உருவாக்குறது. தான் உடல் அப்படிங்கிறது தனக்கு மட்டும் சொந்தமானது. அது என் தாய் தந்தையா இருந்தாலும் கூட என்ன கட்டி பிடிக்கிறதுக்கோ முத்தம் கொடுக்கறதுக்கோ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குதல். அது மிகப்பெரிய அளவுல அவர்களுக்கு பிற்காலத்துல உதவும். அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும், ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும். ஏன் எப்படி உதவும் அப்படின்னா, தன்னை தொடுவதற்கு முன்னால், கட்டிப்பிடிப்பதற்கு முன்னால், முத்தம் கொடுப்பதற்கு முன்னால் கன்சென்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய அனுமதியை பெறுதல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நமக்கு பிடிச்சா நம்ம எஸ் சொல்லலாம் அல்லது நோ சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பொதுவா நம்ம ஊர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஒரு குழந்தைய தூக்குவோம். அது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தையா இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ் குழந்தையா இருக்கலாம், எந்த கேள்வியும் இல்லாம கட்டி பிடிச்சிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் சகஜமா இருக்கும். சின்ன குழந்தைகளை கொஞ்சிருது. சின்ன குழந்தைகளை கூட நம்ம அப்படிலாம் பேசணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அந்த உடலுடைய அதிகாரத்தை அது புரிந்து கொள்வதற்காகங்கிற சின்ன எளிமையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை மாத்திக்கணும். அது ஏன் அது சாதாரணமா பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டுல அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னா செய்யறது தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்ப திரும்ப அந்த குழந்தைகளுக்கு அது வளர வளர அதற்கு கன்சென்ட் அப்படிங்கிற விஷயமே புரியாம போயிருது. ஒரு பெண் குழந்தையா இருந்தா அல்லது ஒரு ஆண் குழந்தையா இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் இதை போல செய்யறாங்க அப்படி இல்லைன்னா, வீட்டுல இருக்கிற ஆட்களே சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏதோ ஒரு நேரத்துல அதை செய்ய முயற்சி பண்ணும்போது, நீ என்னை கேட்கணுமே, நீ என்னை ஏன் கேட்கலங்கிற கேள்வி முதல்ல வரும். அந்த கேள்விக்கு பின்னால நம்ம கேட்காம செய்யற எதுவும் தப்பு அப்படிங்கிறது இயல்பா எழுதி போட்டு சொல்லி கொடுக்காம, குட்டச் பேட்டச் எல்லாம் பார்த்தா வழியை திணித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த விஷயம் இயல்புலேயே பழகிறோம். இது இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஆண் குழந்தை தான் வளர்ந்து வரும்போது ஒரு பெண் குழந்தைய பார்த்து ஒரு வளர்ந்த பிறகு ஒரு காதல் வருது அப்படின்னா, அந்த பெண்கிட்ட அவளுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு இருக்கு, என் உடலுக்கான உரிமை எனக்கு இருக்கு, நான் அவளை தொடரணும்னா கேட்டுட்டுதான் தொடணும் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இப்படி வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு அடுத்தவர்கள் உடல் மீது இருக்கிற உரிமையை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கிறதுக்கும் கத்துக்கும். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணா இருந்தாலும் அல்லது லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் கேட்டுட்டு தொடரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பழக்கத்துக்கு அது உள்ளாயிடும். அது அந்த குழந்தைகளுக்கும் பெரிய நல்ல விஷயமா அமையும். இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம். சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கங்கள் எதுவுமே நமக்கு மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம் நெஞ்சோடு சேர்ந்த விஷயமா மாறிடும். இது ஒவ்வொரு வீட்டிலும் பழக்கமா மாறுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான தருணம். இந்த தருணத்துல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்து ஒரு 20-30 ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாட்டின் பழக்கமா இதுவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல மிக முக்கியமான பல நல்ல கூறுகள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ குட் டச் பேட் டச் சொல்லி தர்றவங்க,
தொடர்ந்து குழந்தைகளை மீது ஒரு நல்ல அன்போட அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இந்த பாலியல் வன்புணர்வு போன்ற விஷயங்களை பார்த்து கொதிக்கிறவங்க, இதை போன்ற விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி பேசுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 4 பேரிடம் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் அதை பழக்குங்க. அது பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். நம்ம குயிலி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம் தமிழக காவல்துறையோடு சேர்ந்து. அது விரைவில் வெளியில் வரப்போகுது. அதில் இதை போல் நிறைய விஷயங்களையும் சட்டங்களையும் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸையும் பழக்க போகிறோம். ஏற்கனவே சில கம்பெனிஸ்லாம் போய் பழகி கொடுத்துட்ருக்கோம். இலவசமாக கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கான, காலேஜ் பசங்களுக்கும் செய்கிறதுக்கான வேலைகள் இறங்கியிருக்கோம். உங்களையும் இதில் இணைச்சிக்க வேண்டிக்கிறேன். நன்றி.